தனக்காக வாழாமல் பிள்ளைகளுக்காக வாழும் ஒற்றை ஜீவான் தாய் மட்டுமே. தாய் இதற்கு ஈடான வார்த்தை இல்லை. கருநீல மலை மீது தாய் இருந்தாள். காஷ்மீர பனி மலையில் மகன் இருந்தான். வரவேண்டும் பிள்ளை என்று காத்திருந்தாள். வழி மீது விழி வைத்து பார்த்திருந்தாள். இது தான் தாய் மனசு. இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் இறைவனை நம்புங்கள். ஏனெனில் 2 விஷயங்கள்தான் நடக்கும். ஒன்று, அவரை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்று தருவாரு. நாம உண்மையாயிருந்து நம் வேதனைகள், நம் கஷ்டங்கள், அடுத்தவர் நமக்கு செய்த துரோகங்கள் இவற்றை நினைத்து வேதனைப்பட்டு வருந்தும் போது கடவுள் நிச்சயம் நம்மிடம் வருவார். நாம் எல்லாமே செய்தும் நம்மை அடுத்தவர்கள் குத்தும்போது என்றா வாழ்க்கை? இது வாழ்வை பிடிக்கவில்லை என கடவுளிடம் மனம் உருகி வேண்டும் போது நான் இருக்கிறேன் என கடவுள் கை கொடுக்க வருவார். ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு வஞ்சமும் இல்லாமல் அவரின் ஆறுதல் எனக்கு இல்லை என நினைத்தாலும் இறைவன் நமக்கு பக்க பலமாக இருப்பார். தம்மை அவமதிக்கும் பிள்ளைகள் சொந்தங்கள் உண்மையான உன் அன்பை புரிந்து தன்னிடம் வரும் காலம் வரும். எனவே பிள்ளைகளிடம் அளவுக்கு மீறிய அன்பு வைத்தாலும் பிள்ளைகளிடம் அந்த அளவுக்கு அன்பு கிடைக்குமாறு நடந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.